ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் திருப்பதி ரிலேட்டடாக நடந்த ஒரு கேஸும் அதுக்கு வந்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். தினமணி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி வழங்கப்பட்ட நாட்களில் தரிசனம் செய்ய அனுமதிக்காமல் 17 ஆண்டுகளாக ஒரு பக்தரை அலைக்கழித்த திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 45 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சேலம் நுகர்வோர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பொன்றை வழங்கியிருக்காங்க. சேலம் மாவட்டம் அழகாபுரத்தில் வசித்து வரக்கூடிய KS ராஜகோபால் என்பவர் மகன் KR ஹரிபாஸ்கர் என்பவர் கடந்த 27/6/2006 திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் மேல் சாத்து வஸ்திர சேவை என்கிற தரிசனத்திற்காக 2 நபர்களுக்கு 12,250 ரூபா பணம் வந்து கட்டியிருக்காரு. அதன் SL நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நபருக்கு தரிசனத்திற்கு 10/7/2020 என்ற தேதி ஒதுக்கப்பட்டு அந்த தேதி ரசீதிலும் வந்து குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கொரோனா பயம் இருந்த காரணத்தினால் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டும் இருந்தது. அதனால் மேற்படி மேல் சாத்து வஸ்திரம் சேவை என்ற தரிசனம் செய்ய வேறு தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. பின்னர் அந்த வாய்ப்பும் இல்லை என்றும் தரிசனம் செய்ய வேறு தேதி தரப்படும் என்றும் தேவஸ்தானத்தின் மூலம் அறிவிப்பு வந்து அனுப்பப்பட்டதாகவும், அதனால் 17 வருடம் காத்திருந்தும் தரிசனம் செய்ய வாய்ப்பு அளிக்காதது தேவஸ்தானத்தின் சேவை குறைபாடு என்று கூறி சேலம் நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஜட்மெண்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணியிருக்காங்க. இதன் மீது கடந்த 18/8/2022 அன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க. அதில் 1 வருட காலத்தில் மனுதாரருக்கு மேல் சாத்து வஸ்திரம் சேவை என்ற தரிசனம் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் 45 லட்சம் நஷ்டஈடு தொகையை சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சலுக்காக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தரிசனத்திற்காக கட்டிய ரூபாய் 12,250 ரூபா தொகையை உத்தரவு பிறப்பித்து 2 மாத காலத்துக்குள்ள திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் 6% வட்டியுடன் சேர்த்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றம் பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க. அதை தான் இந்த டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து யாருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ரிசர்வேஷன் பண்ணப்பட்டது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நுகர்வோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ஸோ இது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் சம்மந்தப்பட்ட எல்லா விசாரணைகளுக்குமே இது மட்டும் இல்லாமல் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய இன்னும் பல பிரச்சனைகளை நம்ம இந்த கோர்ட்டில் வந்து கேஸாக வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் எனக்கு கிடச்சிச்சு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நாலேஜான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.